திரு சேலம் மணிகண்டன், திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்ற விருப்பத்தை பாஜக அல்ல திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், பாஜகவை சேர்ந்த திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் தன்னுடைய பார்வையாக முன்வைத்திருக்கிறார். திரு சேலம் மணிகண்டனோட பார்வை என்ன? கொஞ்சம் அனுமதிக்கு போன தடவை ஆடியோ பிரச்சனை திரு குருமூர்த்தி அவர்களை வெறும் பத்திரிகையாளரா மட்டும் கடந்து போறதை நான் ஏற்க முடியலமா. திரு மறைந்த சோ அவர்களும் குருமூர்த்தியும் பாஜகவினுடைய ராஜகுருக்களாக அறியப்பட்டவர்கள். அவங்க கிட்டத்தட்ட துரோணாச்சாரியர்கள். அதனால மத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி அது பத்திரிகையாளரோட பார்வை அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஒரு விஷயம், ஸ்ரீகாந்த் கருணேஷ் கொஞ்சம் குருமூர்த்தி டிட்டாச் ஆகி பாக்குறப்ப என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, 17ஆம் தேதி தலை மாற்றப்படுவார் அப்படின்னு அந்த ஒரு பதட்டம் நமக்கு தெரியுதுதான் நான் ஃபீல் பண்றேன்னா. நானு இவரு நண்பர் அக்னீஸ்வரன் சொன்ன கருத்துல எனக்கு சந்தேகம் இருக்கிறத நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது அதிமுகவின் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆரம்பிச்ச போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா என்னுடைய அரசியல் தலைவர், காமராஜர் என்னுடைய வழிகாட்டின்னு சொன்னாரு. ஆனா மரியாதைக்குரிய ஈவேராவை பத்தி அவர் எது குறிப்பிட்டு போற்றி புகழ் அந்த நேரத்துல சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி பின்னாலே தனது கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சியா அவர் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி திருமதி ஈவேரா அவர்களை பற்றி அதிமுக முழுவதுமா அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி இல்லைங்கிறது என்னுடைய பார்வைமா. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திரு அமித்ஷா அவர்கள் நேரடியாகவும் திரு குருமூர்த்தி மூலமாகவும் டிடிவி தினகரனோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டால் நீங்க தென் மாவட்டங்களில் கணிசமான இடங்களில் வெற்றி பெறலாம் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி சொன்னது உண்மைக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சாரு அப்படின்னா, 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது, 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது, கொரோனா காலத்தை சிறப்பாக கையாண்டது, இந்த நல்லாட்சிக்காக மக்கள் நிச்சயமா நமக்கே வாக்களிப்பாங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சாங்க. நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அதிமுக நினைச்சதுனால அதிமுகவை காலகாலமாக சென்றரித்துக் கொண்டிருந்த அந்த தினகரன் வகைராக்களை மறுபடியும் உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதுல எடுக்கப்பட்ட முடிவு 2011 புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நல்ல அரசியல் தலைவருக்கான முடிவாக அதை எடுக்கப்படல அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறார் திரு குருமூர்த்தி. இல்ல அது சொல்றேன்னா, அது பிஜேபி பொறுத்த மட்டும் அவர் சொல்றது வேற. இன்னொரு கட்சி அவரு அதிமுகவை பற்றி நான் குருமூர்த்தி ரொம்ப மதிக்கக்கூடிய அது வேற விஷயம். அதிமுகவை பற்றி அவர் ஒரு கடுமையான சொற்கள் இந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தினப்ப நான் அதை கண்டிச்சேன். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், 2011 மறைத்த புரட்சி கலைஞரோட தேமுதிகவோட கூட்டணி சேரணும்னு ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப வலியுறுத்துறாங்க. அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம தான் அந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டாங்க. அதே திரு சோ அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 2014 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும் அதிமுக பகீரத பிரயத்தனம் பண்ணாரு. ஆனா அம்மா அதை ஏற்றுக்கொள்ளல. அந்த மாதிரி பொதுவா துக்ளக் பத்திரிகையோட நிறுவன ஆசிரியர் ஆகட்டும், இன்றைய ஆசிரியர் குருமூர்த்தி ஆகட்டும், தேசிய அளவுல பாஜக தமிழ்நாட்டுக்கு அதிமுக நல்லதுன்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு நல்லது நினைக்கக்கூடிய அடிப்படையில் நான் எடுத்துக்கமா. நான் திரும்ப சொல்றேன், வருகின்ற 2026 என்பது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறப்ப கூட்டணி வந்தால் கூடுதல் பலம், கூட்டணி இல்லாவிட்டால் வெற்றி நிச்சயம்.